சீதோனே வெட்கப்படு, சீதோனே வெட்கப்படு. நான் இனி கற்ப வேதனைப்படுகிறதும் இல்லை, பெறுகிறதும் இல்லை. இளைஞரை வளர்க்கிறதும் இல்லை, கன்னிகைகளை ஆதரிக்கிறதும் இல்லை என்று சமுத்திர கோட்டையான கடல்துறை சொல்லுகிறது. எகிப்தின் செய்தி கேட்கப்பட்டதினால் நோய் உண்டானது போல தீருவின் செய்தி கேட்கப்படுவதனாலும் நோய் உண்டாகும். கரைதுறை குடிகளே, நீங்கள் தர்ஷீஷ் மட்டும் புறப்பட்டு போய் அலருங்கள். பூர்வ நாட்கள் முதல் நிலை பெற்று களி கூர்ந்திருந்த உங்கள் பட்டணம் இதுதானா? பரதேசம் போய் சஞ்சரிக்கிறதற்கு அவள் கால்களே அவளை தூரமாய் கொண்டு போம். கிரீடம் தரிப்பிக்கும் தீர்வுக்கு விரோதமாக இதை யோசித்து தீர்மானித்தவர் யார்? அதன் வர்த்தகர் பிரபுக்களும் அதன் வியாபாரிகள் பூமியின் கனவான்களுமாமே. சர்வ சிங்காரத்தின் மேன்மையை குலைக்கவும் பூமியின் கனவான்கள் யாவரையும் கன ஈனப்படுத்தவும் சேனைகளின் கர்த்தரே இதை யோசித்து தீர்மானித்தார். தீரு பாழாக்கப்படுவதை பார்த்து அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிற மற்ற தேசத்தார் மிகவும் வேதனைப்படுகிறார்கள். தீருவில் நடைபெறுகிற ஒவ்வொரு சம்பவத்தை பற்றிய செய்தியும் கடல் கடந்து சீதோனுக்கு வந்து சேர்கிறது. இதனால் சீதோனும் வெட்கப்படுகிறது. தீருவின் வேதனையை கடல் அலைகள் மற்ற தேசங்களுக்கு அறிவிக்கிறது. கடல் அலைகள் இனி கற்ப வேதனைப்படுகிறதும் இல்லை, பெறுகிறதும் இல்லை, இளைஞரை வளர்க்கிறதும் இல்லை, கன்னிகைகளை ஆதரிக்கிறதும் இல்லை என்று சொல்கிறது. கடல் அலைகள் மிகவும் வலுவாக இருக்கிறது. தீருவின் கடல்துறை சமுத்திர கோட்டையை போல வலுவாய் இருக்கிறது. இனிமேல் தீருவின் கப்பல் துறையில் இளைஞரை ஏற்றிக்கொண்டு வரும் கப்பல்கள் வராது. அங்கு வியாபாரமும் விறுவிறுப்பாய் நடைபெறாது. மற்ற தேசங்களில் இருந்து இளைஞர்களும் கன்னிகைகளும் தீரு தேசத்திற்கு கப்பல் மூலமாய் அழைத்து வரப்பட்டார்கள். இவர்களை அங்கு வியாபார பொருட்களைப் போல விற்கவும் வாங்கவும் செய்தார்கள். இந்த வியாபாரத்தில் தீருவுக்கு அதிக பொருளாதார நன்மை உண்டாயிற்று. தீரு தேசத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது எகிப்து தேசம் மிகப்பெரிய தேசமாகும். ஆனாலும் தீரு தேசத்தில்தான் வியாபாரம் அதிகமாய் நடைபெறுகிறது. கடற்கரை ஓரங்களில் ஏதாவது ஒரு பட்டணம் அழிக்கப்பட்டாலும் அந்த செய்தி எல்லா தேசத்தாருக்கும் வேதனையை கொடுக்கும். எகிப்து அழிந்து போன செய்தியை கேட்டு எல்லோரும் வேதனைப்பட்டார்கள். இப்போது தீரு அழிந்து போகும் செய்தியை கேட்டு அவர்கள் எல்லோருமே வேதனையும் வியாதியும் படுகிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி தீருவின் அழிவை பற்றி சொல்லும்போது, கரைத்துறை குடிகளே, நீங்கள் தர்சீஷ் மட்டும் புறப்பட்டு போய் அலருங்கள் என்று சொல்லுகிறார். இவர்கள் இந்த தீவுகளில் நீண்ட காலமாய் குடியிருக்கிறார்கள். இவர்கள் தர்சீஷின் வழியாக போக வேண்டும். கடல் வழியாக போவதுதான் சுலபமான வழி. தப்பித்து ஓடாதவர்கள் சிறையிருப்பில் பிடிக்கப்படுவார்கள். பரதேசம் போய் சஞ்சரிக்கிறதற்கு அவள் கால்களே அவளை தூரமாய் கொண்டு போகும் என்று ஏசாயா சொல்லுகிறார். அவர்கள் சிறையிருப்புக்கு காலால் நடந்து போவார்கள். தப்பித்து ஓடுவதற்கு முயற்சி பண்ணியவர்கள் கூட தங்கள் எதிரிகளிடம் சிக்கிக் கொள்வார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி தீருவை பற்றி அழிவை சொல்லும் போது, சீதோனே வெட்கப்படு என்று சொல்லுகிறார். மேலும், நான் இனி கற்ப வேதனைப்படுகிறதும் இல்லை, பெறுகிறதும் இல்லை, இளைஞரை வளர்க்கிறதும் இல்லை, கன்னிகைகளை ஆதரிக்கிறதும் இல்லை என்று சமுத்திர கோட்டையான கடல்துறை சொல்லுவதாகவும் சொல்லுகிறார். கடல்துறை குடிகள் நீண்ட காலமாக தங்கள் தீவுகளில் குடியிருந்தார்கள். ஏசாயா அவர்களிடம், நீங்கள் தர்ஷீஷ் மட்டும் புறப்பட்டு போய் அலருங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் பூர்வ நாட்கள் முதல் தங்கள் தேசத்தில் களி கூர்ந்திருந்தார்கள். இப்போது அந்நிய தேசத்தாரின் சிறையிருப்புக்கு புறப்பட்டு போகிறார்கள். தீரு ஒரு காலத்தில் கிரீடம் தரிப்பிக்கும் தேசமாய் இருந்தது. இப்போதோ சிறையிருப்புக்கு போகிறது. அதன் பிரபுக்களும் வியாபாரிகளும் ஒரு காலத்தில் பூமியின் கனவான்களாய் இருந்தார்கள். இப்போதோ அவர்கள் அந்நிய தேசத்தின் சிறையிருப்புக்கு தங்கள் கால்களால் நடந்து போகிறார்கள். தீரு தேசம் சர்வ சிங்காரத்தின் மேன்மையோடு இருந்தது. கர்த்தரோ அந்த மேன்மையை குறைத்து போடுகிறார். தீருவின் பிரபுக்களும் வர்த்தகர்களும் பூமியின் கனவான்களாய் இருந்தார்கள். கர்த்தரோ பூமியின் கனவான்கள் யாவரையும் கனவீனப்படுத்துகிறார். சேனைகளின் கர்த்தரே இதை யோசித்து தீர்மானித்திருக்கிறார். சீதோன் கூறும் வார்த்தைகள், நான் இனி கற்ப வேதனைப்படுகிறதும் இல்லை, நான் இனி பெறுகிறதும் இல்லை,
நான் இனி இளைஞரை வளர்க்கிறதும் இல்லை, நான் இனி கன்னிகைகளை ஆதரிக்கிறதும் இல்லை. தீருவை ஸ்தாபிப்பதற்கு சீதோன் உதவி புரிந்தது. ஆகையினால் சீதோன் தீருவின் தாயாக கருதப்படுகிறது. தீரு அழியும் போது சீதோன் பலவீனமாக இருக்கும். ஆகையினால் சீதோன் மறுபடியும் தன்னால் ஒரு தீருவை உண்டாக்க முடியாது என்று கூறிவிடும். நேபுகாத் நேச்சார் தீருவை பிடிக்க வந்துவிட்டான் என்னும் செய்தியை கேள்விப்பட்டவுடன் தீருவின் ஜனங்களில் சிலர் தர்ஷீஷ் மட்டும் புறப்பட்டு போய்விடுவார்கள். தங்களோடு தம்முடைய ஐஸ்வர்யங்களையும் எடுத்துச் சென்று விடுவார்கள். நேபுகாத் நேச்சார் தீருவின் பட்டணத்தை பிடிக்கும் போது அங்கு கொள்ளையிடுவதற்கு ஐஸ்வர்யம் எதுவும் இராது. தீரு பல குடியிருப்புகளை ஸ்தாபித்திருக்கிறது. அவற்றின் விவரம் வருமாறு: ஸ்பானியா தேசத்தில் தர்ஷீஸ், சீப்புருவில் கித்தீம், ஆப்பிரிக்காவில் கார்தேஜ்,